we are going to see Standard 5th Social Science Term 2 Unit 2 Hydrosphere. ஃபஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகுது. ராணி அண்டு சுந்தர் இருக்காங்க. ஃபஸ்ட் ராணி, சுந்தர், our earth is huge, is not it? நம்மளோட earth வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து சுந்தர்கிட்ட கேட்குறாங்க. சுந்தர், எஸ் ராணி, இட் இஸ் ஹியூஜ், இது ரொம்ப பெருசு. ஆமாம், நம்மளோட earth வந்து ரொம்ப பெருசு. டு யூ நோ வாட் டஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப்? உனக்கு தெரியுமா இந்த earthக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சுந்தர். ராணி, நோ, கேன் யூ டெல் மீ? எனக்கு வந்து தெரியாது, நீ கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறாங்க. சுந்தர், ஷியோர், கண்டிப்பாக சொல்கிறேன். த earth கன்சிஸ்ட் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர். அதாவது இந்த earthக்குள்ளே என்னென்ன இருக்குது, எது இந்த earth வந்து உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராணி, ஹோ, சச் பிக் வேர்ட்ஸ், வாட் டஸ் திஸ் மீன்? ஓ, இது வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தையாக இருக்கே, இதனோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுந்தர், திஸ் மீன்ஸ் that the earth consists of land, water bodies and air. அதாவது என்னென்னா இந்த earth வந்து எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா land, water bodies and air அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராணி, எஸ், தட் இஸ் ட்ரூ, யா, கரெக்டு. அதாவது லித்தோஸ்பியர் அப்படின்னா லேண்டு, ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா வாட்டர், அட்மாஸ்பியர் அப்படின்னா ஏர். நெக்ஸ்ட்டு சுந்தர், when we went to the Marina Beach, have you noticed how much water in the sea? நம்ம வந்து மெரினா பீச்சுக்கு நம்ம போயிருந்தப்போ நீ வந்து சீயில் எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The water from oceans, seas and so on become a part of the hydrosphere. அதாவது ஓஷனில் இருக்கிற வாட்டர், சீஸில் இருக்கிற வாட்டர் அண்ட் அதர் பார்ட் ஆஃப் த வாட்டர், இது எல்லாமே வந்து ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராணி, வாவ், கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் ஹைட்ரோஸ்பியர் சுந்தர்? ஓ, ராணி சொல்கிறாங்க, வாவ், நீங்கள் வந்து ஹைட்ரோஸ்பியரை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்கிட்ட ராணி கேட்குறாங்க. சுந்தர் சொல்கிறாரு, ஷியோர், சொல்கிறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்பியர். Hydrosphere is the total amount of water present on a planet. பிளானட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற எல்லா வாட்டருமே வந்து ஹைட்ரோஸ்பியர். The hydrosphere includes water that is present on the surface of the planet, underground and in the air. அதாவது சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் லைக் லேக்ஸு, ஃபாண்ட்டு, ஓஷன், சீஸு, ஸோ அந்த வாட்டர் அண்ட் தென் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் இன் த ஏர், ஏரில் இருக்கிற வாட்டர், இது எல்லாமே வந்து ஹைட்ரோஸ்பியரில் இன்க்ளூட் ஆகுது. தேர்ஃபோர் a planet's hydrosphere can be in the form of liquid, vapor or solid in the form of ice. அதாவது ஹைட்ரோஸ்பியர் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா லிக்விட் அப்படின்னா ஓஷன், சீஸ், அண்டர் கிரவுண்ட், லேக், ஃபாண்ட், வெல், எல்லாமே வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த வாட்டர் அந்த ஃபார்ம்லேயும் இருக்கும். வேப்பர் அப்படின்னா க்ளவுட்ஸ், ஸோ அந்த ஃபார்ம்லேயும் இருக்கும். அண்ட் தென் ஐஸ் ஃபார்ம்லேயும் இருக்கும். இது எல்லாமே ஹைட்ரோஸ்பியர் தான். Hydrosphere covers about 71% of the planet Earth. Earthல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது? 71%. அந்த 71% தான் ஹைட்ரோஸ்பியர். These includes water in liquid and frozen forms. இந்த வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்கும் அண்ட் தென் ஃப்ரோசன் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஏர்த்தில் வந்து இந்த 71%ல் 97% வந்து ஏர்த்தில் சால்ட் வாட்டர் வந்து இருக்குது. 97% இஸ் சால்ட் வாட்டர் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 3% வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் கிரவுண்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரோசன் as ice in the form of glaciers and icebergs. அதாவது ஏர்த்தில் 71% ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது, அதாவது ஹைட்ரோஸ்பியர் வந்து இருக்குது. இந்த 71% ஆஃப் வாட்டரில் வந்து 97% வாட்டர் வந்து சால்ட் வாட்டர், ரிமைனிங் 3% ஆஃப் வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டர், லேக்ஸு, ரிவர்ஸ் வாட்டர் அண்ட் ஃப்ரோசன் ஐஸ் வாட்டர். ஓகே,
இந்த ஃப்ரோசனில் வந்து ஃப்ரோசன் ஐஸ் எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா கிளேசியர்ஸ் அண்ட் ஐஸ்பர்க்ஸாக இருக்கும். கிளேசியர்ஸ் அப்படின்னா பனியாறு, ஐஸ்பர்க் அப்படின்னா பனிப்பாறை, இப்படியும் வந்து ஹைட்ரோஸ்பியர் வந்து இருக்கும். Do you know பாருங்கள், there is no aquatic life in Dead Sea because it is too salty. அதாவது டெட் சீன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து அது வந்து ரொம்ப சால்ட்டாக இருக்கனால அதில் அக்வாட்டிக் லைஃப் எந்த ஒரு ஃபிஷ்ஷோ எந்த உயிரினங்களுமோ அதில் வந்து வாழாதான். இந்த டெட் சீ எங்கே இருக்குது அப்படின்னா ஜோர்டன் வந்து ஈஸ்டில் இருக்குது, இஸ்ரேல் வந்து வெஸ்ட்டில் இருக்குது. இது ரெண்டுமே ஜோர்டன் அண்டு இஸ்ரேல் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசியாவில் இருக்குது. ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர். வி நீட் வாட்டர் டு கேரி அவுட் மெனி ஆக்டிவிட்டீஸ் இன் ஆர் டெய்லி லைஃப்ஸ். நம்மளோட டெய்லி லைஃப்க்கு கண்டிப்பாக நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவோம், அந்த எல்லா ஆக்டிவிட்டிக்கும் கண்டிப்பாக வாட்ரு வந்து தேவை. we need water to drink, take bath, cook food etc. ஸோ நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாட்டர் தேவை, குளிக்கிறதுக்கு வாட்டர் தேவை, ஃபுட்டு குக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் தேவை. அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் வாட்டர் ஃபார் த சர்வைவல். அதாவது அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸ்க்கும் வாட்டர் தேவை, எதுக்கு? அது வந்து உயிர் வாழ்கிறதுக்கு, சர்வைவல். If there is no water, it cannot evaporate and form clouds. ஸோ வாட்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எவாபரேட் ஆகாது, அண்ட் தென் க்ளவுட்ஸும் வந்து ஃபார்ம் ஆகாது. அதாவது ஆவியும் ஆகாது, க்ளவுட்ஸும் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ தேர் வில் நாட் பி எனி ரெயின். எவாபரேட் ஆனால் தான் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும், க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆனால் தான் ரெயின் வரும். ஸோ வாட்டர் இல்லை அப்படின்னா எவாபரேட்டும் ஆகாது, க்ளவுட்ஸும் ஆகாது, ரெயினும் வராது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியரில் லேக்கு, ஃபாண்ட்டு, ஸ்ட்ரீமு, ரிவர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.